அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் விவகாரத்தில் தமிழக மக்களுக்கு என்று மகிழ்ச்சியான செய்தி வரும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்க திட்டம் வருவதை எதிர்த்து அந்த பகுதி மக்கள், விவசாயிகள் தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். இதனால் அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை செயல்படுத்த அனுமதி வழங்கக்கூடாது என தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டது. மேலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதி மக்கள், விவசாயிகள் டங்ஸ்டன் சுரங்க திட்டத்திற்கு எதிராக மதுரையில் பேரணி நடத்தினர். மேலும் மதுரையில் போராட்டக் குழுவை அண்ணாமலை நேரில் சந்தித்து டங்ஸ்டன் சுரங்க திட்டம் வராது என உறுதியளித்திருந்தார். இதை மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி விரைவில் அறிவிப்பார் என்றும் அண்ணாமலை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் மத்திய கனிம வளத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டியை சந்திக்க விமானம் மூலமாக விவசாயிகள் குழுவினர் டெல்லி அழைத்துச் செல்லப்பட்டனர். மதுரையில் இருந்து பாஜக மாநில பொதுச் செயலாளர் ராம ஸ்ரீனிவாசன், பாஜக மாவட்ட தலைவர் சுசீந்திரன் ஆகியோருடன் மகாமுனி, முத்துவீரன் உள்ளிட்ட 7 பேர் டெல்லி சென்றனர். அவர்கள் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியை சந்தித்த பிறகு அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் விவகாரத்தில் தமிழக மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி வரும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார். டெல்லி செல்வதற்கு முன்பு செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை கூறினார். மகிழ்ச்சிகரமான அறிவிப்பு அங்கு இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் வரும், அதில் உறுதியாக இருக்கின்றோம். மத்திய அரசு இது பிரச்சனை என்று தெரிந்த பிறகு ஒரு நிமிடமும் இதற்கு சொல்யூஷன் கொடுக்கத்தான் முயற்சி பண்றாங்க. அதே சமயம் பாஜகவால் டெல்லி அழைத்துச் செல்லப்பட்டவர்கள் போராட்டக் குழுவினரே கிடையாது என்று அரிட்டாப்பட்டி விவசாயிகள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். இதுவரை எங்களுக்கு இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளாத நபர்களே இப்ப பாரதிய ஜனதாவிலிருந்து ஒரு 10 நபர்களை அவங்க அழைத்து டெல்லி செல்கிறார்கள். தவறான லைனில் போய் எந்த ஒரு தீர்வு கண்டு வந்தாலும் அதை எதிர்கொள்ள எந்த விதத்திலும் தயங்க மாட்டோம். சாவடி மட்டும் இல்ல, தமிழகம் எங்கும் போராட்டம் கொந்தளிக்கும். தங்கள் போராட்டத்தை சீர்குலைக்கும் சதித்திட்டமாக இது இருக்கும் என்று அஞ்சுவதாகவும் அவர்கள் கூறினர்.